கைஸ் எங்க அம்மா பிராங்க் பண்ணல, அதுக்கு இது ரிவெஞ்ச் ஆமா. பேசணும். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு half an hour கிட்ட நடக்கணும் சாங். ஏமா ஃப்ரீயா கண்டுக்கிறேன், போய் தோப்பு ஒண்ணு போட்டு மெட்ல ஏறி ஏறி இறங்கு. கைஸ் என்ன வெச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துக்கிறாமா பாவம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான சேலஞ்ச் வீடியோ பார்க்க போறோம். அதுவும் எஸ் சேலஞ்ச் பார்க்க போறோம். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு இந்த பீஸ் என்ன சொல்லுதோ நான் கேட்கணும். ஸோ சொல்லுவேன். போய் சோறு வாரி ஏத்துமா முதல்ல. இன்டர்வியூ முடியலமா, அதுக்குள்ளலாம் இன்டர்வியூ முடியுதுன்னு நீ சொன்ன வேலையெல்லாம் செஞ்சதான் முடியுது. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு சொன்ன வேலை செய்ய. ஓகே, சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சர்க்கஸ் பண்றாரு மனு. பாயல சுத்தி ஏத்துமா. இவ்வளவுதான் சேலஞ்ச். வெக்கமா இல்ல அது வெயிட்டா இருக்கும். அந்த வெயிட் தூக்கணும் அப்புறமா எப்படி ஏத்து. ஒரு சுறவழி கிளம்பியதே வெயிட்டா இருக்கணும். ஆரம்பமே அலக்கலிப்பா இருக்கு. இல்ல இல்ல கேக்கல. 5 minutes break. 5 minutes. போட்டுக்குது என்ன பேசு, அவ்வளவுதான் பேசு. அவ்வளவுதான் இல்ல. இது பாரு யார் கட்டு முதல்ல. அதுக்கு பேசணும். ஐயோ நீட்டா அந்த வீடெல்லாம் யார் கட்டு கிளீனா வேலை செய்யி. கெட்டதெல்லாம் அந்த சாம்பெல்லாம் கீழே போட்டு நல்லா இருக்கிறது எடுத்து வைக்கணும். ஐ போன 10 மணிலாம் கீழே போட்டுடணும். இதுல அழுகி போதுன்னா எல்லோ கலர் ஆயிடுமா? எல்லா கலர் ஆகாது, ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப இது ஒரு மாதிரி ஆயிருக்கா? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, இது என்ன வேலை? இந்த மணி தூக்கி அந்த மலை இறக்குற மாதிரி பெரிய வேலை இது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. கைஸ் எங்க அம்மா பிராங்க் பண்ணல, அதுக்கு இது ரிவெஞ்ச் ஆமா. காரணா செகண்ட் சேலஞ்ச் முடிச்சிட்டேன். என் பொண்ணு பெரிய சாகசம் பண்ணிக்கிற. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. கலாய்ல எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு கொத்தமல்லி கராபுரம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்ப எப்படி சொல்றதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன். சொன்னாது நீ என்னவோ போடுறன்னு பாக்குது. கைஸ் என்ன வெச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. சாவு சாவும்ல. சோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாதி கிளீனிங் முடிஞ்சு. சோ ஹால் வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு போலாம். வீடு கிளீன் பண்ணிட்டேன். சரி, கேவர் மிஷின் போனோம், கிளம்ப போய் அசிங்கமாப்பா, போய் அசிங்கமாப்பா. ஆஹா, என் பொண்ணு அண்ணன் கூட தூக்கி போற கேவர் அரிசிக்கு வர்றதுக்கு அதிசயம், உலக அதிசயம் நடக்குது நடக்குது. ஏது பந்த பாசம் கொட்ட கொட்டன்னு கொட்ட போகுது இன்னைக்கு, கேரண்டி. இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. வெக்கமா இல்ல. தூக்கு தூக்கு பார்க்கலாம். உலக சாகசம். ஏய் எப்படி தூக்கி பாருன்னு பார்க்கலாமா? தூக்கு தூக்கு தூக்கு. பெரிய சைஸா? இங்க இருந்து அது அரைக்கிற பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு half an hour கிட்ட நடக்கணும். சோ அங்க இருந்து மறுபடியும் எடுத்துட்டு வரணும். சோ என்னோட நிலைமை இதுதான். பிம்பிள் வந்துச்சு. இன்னொரு half day
ரெஸ்ட்மா. 2 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ரெஸ்ட். A few inches later. ஏமா ஃப்ரீயா உட்காந்துக்கிற? ஆரம்பிச்சிட்டாங்களே. எழுந்துரு. எங்கக்கு? எழுந்து போய் தோப்பு பணம் போட்டு மெட்ல ஏறி ஏறி இறங்கு. கை கல்லாம் நோவுதுன்றல அது ஏறி இறங்கு. சரியா போகுது போ. புரியல. ஏறலாம். சரி சரி ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட். பக்கத்துல ஏறி இறங்குமா. பயிர் கொடுக்குது உசாரு. 50யா? 30யா? 50 வேணா 30 வந்து. பாவம் பாக்குறாங்க. சரி அது குட்டி மெட்லி தான் பட் 50s. கீழே பார்த்து இறங்கு. 1 Much later. நம்ம போதும் மூஞ்சி தொடி வேறு தொடி எப்படி வயுது. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துக்கிறாமா பாவம். சரி போட்டோம். ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுத்துட்டு நான் சொல்ற வேலை செஞ்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு அப்புறமா நீ போய் படுத்துக்கோ. இன்னும் இதுக்கு மேல நான் வேலை சொன்னேன். இதுக்கு மேல வேலை சொன்னா நானே எழுதுவேன். வேணாம் போதும். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அது ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுமா செல்லம். பாவம். என்னைக்கே ஒரு மணிக்கு சிக்கிற. இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணாதானே பண்ண மாதிரி. பால் குடிக்கல. சரி இப்பதான் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ வந்து ஆப்பிள் நறுக்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஆப்பிள் நறுக்கி குத்துக்கிறேன்னா டயர்ட் ஆகி போய்க்கிற. உன் பொசிஷனுக்கு என்னன்னு தெரியும். நீ தாங்க மாட்ட பசிக்குன்னு. நல்லா இருப்படா போடா. ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டோம். ஓகே எவ்வளோ மம்மி எத்தா மசா? குட் வெரி குட். குக்கர்ல ரைஸ் வச்சாச்சு. எப்படி மம்மி எல்லா டாஸ்க்கும் பண்ணிட்டேனா? ஓகே. The next morning. ஓகே ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ என்னோட சேலஞ்ச் வந்து 24 hours. பட் 24 hours நான் ஆனஸ்டா பண்ணல. பட் அம்மா வந்துட்டு அவ்வளோ நேரம் வேண்டாம் நீ ரொம்ப ஒர்க் பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் அம்மா. அண்ட் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அது வரைக்கும் பண்ணதே நேற்று பெரிய விஷயம். அது அக்காவை என்னவோ அவளால முடிஞ்ச அளவு நேற்று பரவாயில்ல செஞ்சுட்டான். தேங்க்யூவா. ஓகே ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க அம்மா வந்து கேமரா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ப்ரௌட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நிறைய டைம் எனக்கு பண்ணாத வீடியோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட தாட் என்னன்னா நம்ம 1 டேக்கு பண்றதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்க டெய்லி பண்றாங்க. ஸோ அவங்க மேல இன்னும் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு சேலஞ்ச் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.